இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் முகலாயர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அந்த ஆட்சி காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முகலாயர்கள் பாபருடைய வருகைக்கு பிறகு இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது. முகலாய ஆட்சி கிபி 1526 முதல் 1707 வரை நடைபெற்றது. இந்த ஆண்டுகளில்தான் முகலாயர்கள் பேரரசர்களின் புகழ் ஆசியா, ஐரோப்பியா நாடுகள் முழுவதும் பரவியது. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர் ஆவர். இவர் 1483 பிப்ரவரி 14 பிறந்தார். இவர் தன்னுடைய 12வது வயதில் மத்திய ஆசியாவின் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஆனால் மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குகளால் துரத்தி அடிக்கப்பட்டார். துயரம் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் காபூல் என்ற பகுதிக்கு 1505ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றார். 1524ஆம் ஆண்டு வரை அவர் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. அச்சமயத்தில் மிகச்சிறந்த வாய்ப்பு அவரை தேடி வந்தது. அப்போது இருந்த டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியின் மாமனாரும் மற்றும் தில்வார் கான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்க பாபரின் உதவியை கேட்டு வந்தனர். ஆனால் 1526இல் நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றி முகலாய வம்சத்தின் ஆட்சியை ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கி வைத்தார். அதன் பின்னர் முகலாயர் ஆட்சி இந்தியாவில் 1526 முதல் 1707 வரை தொடர்ந்து நடைபெற்றது.